ஆண்டவர் சொல்றது நிறைய நேரத்துல முட்டாள்தனமா இருக்கும். ஆனா ஜெயம் கொண்டது யாரு? கிதியோன் ஜெயித்தார். அதற்கப்புறம் மீதியானியர்கள் அவங்களுக்கு பிரச்சனையாகவே இல்லை, அவர்களை அழித்தார்கள். இவங்க போய் அழிக்கிறாங்க. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை தேவன் கிதியோன் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்பீர்களாக. 18வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். கிதியோன் சொல்றாரு, நீ சாதாரண ஆள் கிடையாது. நீ இந்த யுத்தத்தை செய்யும் போது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வாய். நீ இவ்வளவு நாள் சாதாரணமா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்த, இந்த 300 பேரு, நீ மீன் பிடிச்சிருக்கலாம், விதைச்சிருக்கலாம், தண்ணி பாய்ச்சிருக்கலாம், பெரிய அனுபவம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ வைத்திருக்கிற அந்த பட்டயம் அது கிதியோனின் பட்டயம், ஆனா அது தேவனின் பட்டயம். நீ இந்த பட்டயத்தை எடுத்து போடும் போது நீ கரெக்டா போடலனா கூட அது கரெக்டா போட்டுரும். நீ உனக்கு ஸ்கில் இல்லாம வெட்டணும்னு நினைக்கிற, நீ ஓங்கும் போது அவன் தலை சீவிரும். ஏன்? இது கிதியோனின் பட்டயம், இது கர்த்தரின் பட்டயம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே உங்கள் வாயிலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது பட்டயத்தை போல கொடுத்திருக்கிறாரு. உங்கள் பிரச்சனையில மாற்றக்கூடியதை கொடுத்திருக்கிறாரு. நீங்க பாட்டுக்கு உங்க பிரச்சனைகளை வீழ்த்துங்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள். சொல்லுங்க, இந்த பிரச்சனையை நான் வீழ்த்துவேன், இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்வேன், இந்த சூழ்நிலைகள், இந்த வியாதி, இந்த வறுமை, இந்த தரித்திரம் இதெல்லாம் நீங்கி போகும். என் வாழ்க்கையை அழிக்கிற, என் வாழ்க்கையை சாபமாக்குற, எனக்கு கஷ்டத்தை கண்ணீரை தருகிறது நான் வீழ்த்துகிறேன். ஏனென்றால் எனக்கு இருக்கிற பட்டயம் கர்த்தரின் பட்டயம். கர்த்தருடைய பட்டயத்தை வச்சிருக்க. இந்த வேதம் தான் கர்த்தர் பட்டயம். வேதம் தான் பட்டயம். ஸ்வாட்னா என்னது? கத்தி என்னது? கடவுளுடைய வார்த்தை. வார்த்தைக்கு தான் ஒப்பிடுறாங்க வசனத்தை.